கடலூர் நாடாளுமன்ற தொகுதி தமிழகத்தின் கிழக்கு கடற்கரையோரம் அமைந்திருக்கும் தொகுதி. ஆயிரத்தி 1746 ஆண்டு முதல் 1758 வரை இந்தியாவில் பிரிட்டிஷ் தலைநகராக கடலூர் விளங்கியது. விவசாயத்துக்கு பெயர் பெற்ற கடலூர் தொகுதிக்கு உட்பட்ட பன்ருட்டியில் விளைவிக்கப்படும் முந்திரியும் பலாவும் வெவ்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. 1842 ஆண்டு முதல் EIT பாரி சர்க்கரை ஆலை நெல்லிக்குப்பம் பகுதியில் இயங்கி வருகிறது. இந்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான நெய்வேலி NLC நிறுவனமும் செயல்பட்டு வருகிறது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினே என பாடிய வள்ளல் பெருமானின் திரு அருட்பா அருளிய வள்ளலாரின் வடலூர் சத்திய ஞான சபை இந்த நாடாளுமன்ற தொகுதியில் அமைந்துள்ளது. தமிழகத்தில் மிக நீளமான இரண்டாவது கடற்கரையான வெள்ளி கடற்கரை, காசிக்கு நிகரான புண்ணிய தலமான விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவில் ஆகியவையும் இந்த தொகுதியில்தான் உள்ளன. எண்ணற்ற சிறப்பம்சங்களை கொண்டுள்ள கடலூர் தொகுதியில் திட்டக்குடி, விருத்தாச்சலம், நெய்வேலி, பன்ருட்டி, குறிஞ்சிப்பாடி, கடலூர் என உள்ளிட்ட 6 சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. பட்டியலின சமூக மக்கள் மற்றும் வன்னியர் சமூக மக்கள் பெரும்பான்மையாக வசித்து வருகின்றனர். கடலூர் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக பாமக சார்பில் இயக்குனர் தங்கர் பச்சான் போட்டியிடுகிறார். திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக கடந்த முறை ஆரணி தொகுதியில் போட்டியிட்ட விஷ்ணு பிரசாத் களமிறங்கியுள்ளார். அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். பாமக சார்பில் போட்டியிடும் தங்கர் பச்சான் எழுத்து மற்றும் திரைப்படம் மூலமாக மக்கள் மனதை வென்ற மண்ணின் மைந்தராவார். சிப்காட் ரசாயன கழிவுகளால் கடலூர் மாவட்டம் பாதிக்கப்பட்டிருப்பதை கண்டித்து மனம் வெதும்பியவர். வேளாண் பிரச்சனைகள், மீனவர் பிரச்சனைகள் உட்பட கடலூர் மாவட்ட மக்களின் பிரச்சனைகளை அறிந்தவர் தங்கர் பச்சான். கடலூர் தொகுதியில் தான் வெற்றி பெற்றால் ஒட்டுமொத்த கடலூர் மாவட்டமும் வளர்ச்சி பெறும் என உறுதிபட கூறுகிறார் தங்கர் பச்சான். நான் பாட்டாளி மக்கள் கட்சியில வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கேன். பாட்டாளி என்பவன் உழைப்பவன். அவன் மீனவனாக இருக்கலாம், நெசவாளனாக இருக்கலாம், கட்டிட தொழிலாக இருக்கலாம், இந்த குப்பையை சுத்தம் செய்வராங்களா இருக்கலாம், சாலை பணியிடும் பணியாளராக இருக்கலாம். இந்த மக்களுக்கான ஒரு இயக்கம் அது. அந்த கட்சியில இருக்கிறதால எனக்கு இது ஏதாவது நான் செய்தாகணும்னு எனக்கு தோணுதுங்க. ஒரு பிரெஞ்சு நாவல்ல வரும் ஒரு வரி, உலகத்திலேயே கஷ்டமான எது தெரியுமாடான்னு ஒருத்தன் கேட்பான். ஒரு மீனவனா இருந்து வாழ்க்கையை நடத்துறது தான். ஏன்னா உள்ள போனான்னா அவனுக்கு உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. வேற எந்த தொழிலும் அப்படி கிடையவே கிடையாது. எல்லா தொழிலும் தொழில் பாதுகாப்பு இருக்கு. உயிர் பாதுகாப்பு இல்லாத ஒரு தொழில் இருந்துகிட்டு காலம் முழுக்க இந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்கல்ல. நிச்சயமாக நான் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மீனவர்களையும் நான் சந்திப்பேன். அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன். இந்த தொகுதியில் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் திமுகவை சேர்ந்த TRVS ரமேஷ். கடலூர் புதுவை வழியாக தொடர்வண்டி போக்குவரத்து கொண்டு வரப்படும் என இவர் அளித்த தேர்தல் வாக்குறுதி காற்றில் பறக்கிறது. TRV ரமேஷ் எம்பியை தானே கேட்குறீங்க? நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் தான் MP ஞாபகத்துக்கே வராரு. தேர்தலில் நிற்கும் போது ஒரு முறை பார்த்துருக்கோம் அவரை. அதுக்கப்புறம் அவரை நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஒரு மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்து அவர் போராடினார்னா கேட்டால் இல்லை. NLCயில் பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாற்றுக்குடியிருப்பு மக்களுக்கு பட்டா வேணும், வீட்டு வரி ரசீது வேணும், இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு பல தேவைகள் இருக்குது, அதை பூர்த்தி செய்து கொடுங்கன்னு கேட்டோம். செஞ்சு தரேன்னு சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சதுக்கப்புறம் அவரை நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனைக்காக ஒரு SPயை போய் பார்த்துருப்பாரா, ஒரு கலெக்டரை போய் பார்த்துருப்பாரா, இல்லை ஒரு தாசில்தாரை பார்த்துருப்பாரான்னு கேட்டால் கிடையாது. பார்லிமெண்ட்டில் ஏதாவது குரல் கொடுக்குறாருன்னா அதுவும் கிடையாது. பார்லிமெண்ட்டுக்கும் போகிறது கிடையாது. அவர் ஓட்டு வாங்கும்போது முந்திரி ஏற்றுமதி இறக்குமதி தொழிற்சாலை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார், அதுவும் கிடையாது. இங்கே முந்திரி பழம் அதிகமாக இருக்குது, பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலை எடுத்துகிட்டு வருவேன்னாரு, அதுவும் கிடையாது. இங்கே கரும்பு விவசாயம் நல்லா இருக்குது, அதுக்கு ஏதாவது ஒரு டன்னுக்கு ஏதாவது அதிகமாக பணம் தருவாங்களா, அதுக்கு ஏதாவது போராடினாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. வேலை இல்லாத பட்டதாரிகள் இங்கே இருக்கிறாங்க. வட மாவட்டத்திலேருந்து இங்கே நிறைய பேர் வட மாநிலத்திலேருந்து பிழைக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்களுக்கு, மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. NLC நிர்வாகத்தை எதிர்த்து அவர் பேசினாரான்னு கேட்டால் பேசலை. இது வரைக்கும் அவர் நாங்கள் பார்த்தது கூட கிடையாது.
இப்போ பார்த்தீங்கன்னா நெய்வேலி சட்டமன்ற தொகுதி, குறிப்பாக வடக்குத்து பஞ்சாயத்து இந்த ஆர்ச்சிகேட்டு பகுதியில் இந்த நெய்வேலி பகுதியை சேர்ந்தவங்க மட்டும் 1 லட்சம் ஓட்டு இருக்கும். இவ்வளோ மக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய நாங்களே பார்த்தது இல்லைன்னு சொன்னால் அங்கே திட்டக்குடி கடைசியில் இருக்கிறவங்க, விருதாச்சலத்தில் இருக்கிறவங்க எப்படி பார்த்துருக்க முடியும்? ஒரு எம்பிங்கிறவர் மக்களை சந்திக்கிறது இல்லையா, மக்கள் கூட வாழ்கிறது இல்லையா, மக்களுடைய குறைகளை கேட்பது இல்லையா, மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல அலுவலகத்தை வச்சுக்கிறது இல்லையா, அவருடைய ஃபேக்ட்ரி உண்டு, அவருடைய கார்பரேட் நிறுவனம் உண்டுன்னு அப்படின்னு வாழ்ந்தா அதுக்கு எதுக்கு பொது வாழ்க்கைக்கு வரணும்னு கேட்குறேன். மக்களுக்காக போராடுற அவங்களுக்கு பதவியை கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் ஒரு தொழிற்சாலை நடத்திட்டு இருந்தவன, ஒரு கார்பரேட்டில் இருக்கிறவங்கள கொண்டாந்து நீங்கள் சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சா அவர் வேலையை தான் பார்ப்பார். மக்கள் பிரச்சனை எங்கேருந்து தீர்த்து வைப்பார்? மக்கள் பிரச்சனையை அவர் தீர்த்தவே கிடையாது. ஏதாவது ஒரு நல்லதுக்கு கெட்டதுக்கு கருமாதிக்கு இளவுக்கு எட்டாந்துக்கு வந்திருக்காரா? யாராவது ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காரா? காது குத்தியை நடத்தி வச்சிருக்காரா? நான் கேட்டால் கிடையாது. ஒரு பத்திரிகையில் செய்தியில் இந்த மக்களுக்காக என்னுடைய கோரிக்கைன்னு வச்சாரன்னு கேட்டால் கிடையாது. பண்ருட்டி முந்திரி தொழிலாளர்கள் நலன் கருதி தொகுதியில் முந்திரி ஏற்றுமதி மண்டலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். ஆனால் இன்று வரை முந்திரி ஏற்றுமதி மண்டலம் அமைக்கப்படவில்லை. விக்கிரவாண்டி தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலை கடந்த 8 வருடங்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ள நிலையில் விரைவில் அப்பணியை முடித்து சாலை போக்குவரத்துக்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வாக்குறுதி கொடுத்தார். அந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. தற்போது வரை 50 விழுக்காடு மட்டுமே சாலை பணிகள் நடைபெற்றுள்ளன. தற்போதைய கடலூர் நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர் ரமேஷ் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு கடலூரில் பிரச்சாரத்தை துவங்கினவர். தோதூர் வரை ஒரே நேர்கோட்டில் வந்தவர் தான். அன்றைக்கு பார்த்தோம், இதுவரை அவரை நம்ம பார்க்கவில்லை. அன்றைக்கு அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் திட்டக்குடி தொகுதியில் வெலிங்டன் ஏரி ஒரு 24,000 பாசன வசதி கொண்ட நிலங்கள் கொண்ட பகுதி, 3 போகம் தண்ணி பிடித்து விவசாய மக்களுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி வாக்குறுதிலாம் கொடுத்தாரு. 5 ஆண்டு முடிவு போகிறது. இதுவரை அந்த வெலிங்டன் ஏரி எங்கே இருக்குதுன்னு கூட அவருக்கு தெரியாது. அதேபோல் பக்கத்தில் ஆவட்டிம்பத்தில் பில்லூர் அரசு அங்கு ஒரு 400 ஏக்கர் நிலத்தை சிப்காட்டுக்கு எடுப்புன்னு சொல்லி முயற்சி செய்தது. அப்போதும் அந்த மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் அனைத்து கட்சிகளும், அதில் எதிர்கட்சிகள் அனைத்து கட்சிகளும் குரல் கொடுத்தது. ஆனால் இந்த தொகுதியுடைய எம்பி எங்கே இருக்கார் என்று தெரியவில்லை. ஆகவே ஓட்டை வாங்கி கொண்டு 5 ஆண்டு வீட்டில் உட்கார்ந்து கொண்டு முந்திரி ஏற்றுமதி செய்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் இந்த மக்கள் தேர்வு செய்துள்ளார்கள். சிப்காட் தொழில்பேட்டையில் சுத்திகரிப்பு ஆலை அமைக்கப்படும் என தெரிவித்தார். கடலூர் பகுதியில் காகித தொழிற்சாலை மற்றும் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும். கடலூர் அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு கொண்டுவரப்படும். பண்ருட்டியில் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என பல வாக்குறுதிகளை கூறி மக்களிடம் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற இவர் இதில் ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை என்பது தொகுதி மக்களின் ஆதங்கம். கடலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் நெய்வேலி நிறுவனம் இருக்குது. இந்த நிறுவனத்தில் ஆயிரக்கணக்கான ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. இந்த நிறுவனத்தில் நிலம் கொடுத்து பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. இந்த மக்கள் சம்பந்தமாகவும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் இதுவரையும் வந்து பார்த்ததில்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் சென்னையா வந்து போராட்டம் பண்ணி நிலம் கொடுத்தவர்களுக்காக போராட்டம் பண்ணி அவருடைய கோரிக்கைகளை நிர்வாகம் செஞ்சு கொடுத்துருக்குது. இப்போ இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரால் இந்த தொகுதி மக்களுக்கு எந்த விதம் பயனும் இல்லை. தொகுதியில் ஜெயிச்சு எங்கே இருக்காருன்னு தெரியல. முந்திரி தொழிற்சாலை உரிமையாளரான இவர் வெளிநாடுகளுக்கு முந்திரி ஏற்றுமதி இறக்குமதி செய்து வருகிறார். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தனது முந்திரி தொழிற்சாலையில் பணிபுரிந்த தொழிலாளியை அடித்து கொலை செய்ததாக ஒரு வழக்கில் சிக்கினார். தற்போது அந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணையில் உள்ள நிலையில் நீதிமன்றத்திலும் வழக்கு விசாரணையில் உள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாக தங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் யார் என்று தெரியாமல் தவிக்கிறோம் என்று பொதுமக்களும் புகார் கூறுகின்றனர். தமிழ்நாடு முழுக்க ஒரு போஸ்டர் வந்து இப்போ ஃபேமஸாக போயிட்டு இருக்கு, கண்டா வர சொல்லுங்கன்னு. அந்த போஸ்டருக்கு தகுதியான ஆளுன்னு கேட்டுக்கிங்க, அது இந்த கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டிஆர்வி ரமேஷ் தான். தொகுதி பக்கமே வந்தது கிடையாது. மக்களுடைய ஒரு அடிப்படை பிரச்சனை எதையுமே அவர் செஞ்சது கிடையாது. கடலூர் பாராளுமன்ற தொகுதி வந்து கிராமங்கள் சூழ்ந்த ஒரு தொகுதி, நிறைய கிராமங்கள் அடங்கியிருக்கு. இங்கே வந்து இது வரைக்கும் ஒரு அங்கன்வாடி மையமோ, ஒரு நிழற்கூடமோ, ஒரு பள்ளி கட்டிடமோ, அப்படி அந்த டிஆர்வி ரமேஷ் பேரில் ஒரு எம்பி நிதி ஃபண்டில் ஒரு சின்ன கட்டடம் கூட இல்லை. அவர் என்ன பண்ணியிருக்காரு? மக்களுக்கு ஒன்றும் பண்ணல, கொலை பண்ணியிருக்காரு. ஏன்னா கொள்ளை அடிக்கிறதும் கொலை பண்ணுறதும் திமுக ஒன்றும் புதுசு இல்லை.
செந்தில் பாலாஜிங்கிறவரை வச்சு கொள்ளையடிச்சாங்க, டிஆர்வி ரமேஷை வச்சு கொலை பண்ணுறாங்க. திமுகவுக்கு இதான் வாடிக்கை. எந்த முகத்தை வச்சுட்டு அவங்க ஓட்டு கேட்க தொகுதி பக்கம் வருவாங்க? என்ன செஞ்சுருக்காங்க? கட்சி நிகழ்ச்சியிலே அவர் இல்லை, ஆனால் கட்சி விட்டு இன்னும் தூக்கலை. டிஆர்வி ரமேஷ் அந்த கட்சியில் தான் பயணிக்கிறாரு. திமுக சார்பில் போட்டிட்டு டெபாசிட் தான் எடுக்கலாங்க. திமுக கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் ஓட்டு கேட்க வெளியே வர முடியாது. இன்றைக்கி மக்கள் அந்த அளவுக்கு ஆத்திரத்தில் இருக்காங்க. எங்கே இருந்த டிஆர்வி ரமேஷ் இந்த அரசியலையும் அவர் பயணிக்கல, பொதுமக்களிடையே பொது சேவையும் செய்யலை. திடீர்னு ஒரு ஆளை கொண்டு வந்தாங்க, டிஆர் ரமேஷ் எம்பி ஆக்கினாங்க. இன்னைக்கு எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு தெரியல. கடலூர் மாவட்டம் தொடர்ந்து இயற்கை சீற்றத்தால் பாதிக்கக்கூடிய மாவட்டம், வடிகால் மாவட்டமும் என்பதால் மழைக்காலங்களில் சுற்றியுள்ள 7 மாவட்டங்களில் தண்ணீரும் இங்குதான் வடியும். அதனால் ஒவ்வொரு பெருமழையின் போது வெள்ளத்தில் சிக்கி சேதங்களை சந்தித்து வரும் கடலூர் மாவட்டம் சுனாமி தொடங்கி தானே புயல், கஜா புயல் என தொடர்ச்சியான பேரிடர்களை சந்தித்து வருகிறது. வெள்ள கட்டுப்பாடு மற்றும் வெள்ள நீரை கட்டுப்படுத்துதல் போன்ற பணிகளுக்கு கூடுதல் நிதியை பெற்றுத்தர இவர் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்பதும் தொகுதி மக்களின் குற்றச்சாட்டு. கடந்த 50 ஆண்டு காலமாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலே 10க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பினோம். இங்கே அனுப்பியவர்களிலே பெரும்பாலானவர்கள் இந்த மக்கள் பிரச்சனையை தீர்த்ததாக இல்லை, அவர்கள் பிரச்சனையை தீர்த்ததாக தான் அறிகிறோம். போன முறை இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரமேஷ் அவர்கள் ஓட்டு கேட்குறதுக்கு ஒரு தடவை வந்தார் திட்டக்குடிக்கு. அதுக்கு பிற்பாடு திட்டக்குடிக்கு வந்ததை நான் கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. எங்கள் பகுதி பிரச்சனைகளை எப்போதாவது பாராளுமன்றத்திலே பேசினாரா என்றால் அவர் எதையுமே பேசவில்லை, இதையும் பேசவில்லை. இதுவரைக்கும் எங்கள் பாராளுமன்றத்துக்கு எந்த குரலையும் அவர் கொடுத்ததில்லை. எந்த தொகுதிக்கும் அவர் ஏதாவது பேசினாரானா அதுவும் காணோம். அதேபோல் சென்னையில் தொடங்கி மாமல்லபுரம், மரக்காணம், புதுச்சேரி வழியாக கடலூர் வரை 179 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய கடற்கரை தொடர்வண்டி வழித்தடம் 2007ஆம் ஆண்டு ஒப்புதல் வழங்கப்பட்டது. 16 ஆண்டுகளாக கிடப்பில் கிடக்கும் இந்த திட்டத்தை விரைந்து முடிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமாக கடலூர் மட்டும் இல்லாமல் கடலூர் தாண்டி இந்த பகுதிகளில் இருக்கிற முக்கிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய டிராஃபிக் ரெகுலேஷன் பார்த்திங்கன்னா அதிகமான போக்குவரத்து நெரிசல். இந்த பிரச்சனையை குறைக்கிறதுக்கு மாற்றாக என்ன சொன்னாங்கன்னா கடற்கரை சாலை வழியாக ரயில்வே திட்டம் கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது. இது இது வரைக்கும் எந்த விதமான அழுத்தமும் இல்லாமல் மக்கள் அமைப்புகளோட போராட்ட அழுத்தம் தானே தவிர பாராளுமன்ற உறுப்பினர்களோட பங்களிப்பு இதில் எந்த அளவு இருந்தது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயம். கடலூர் சிப்காட், நெய்வேலி என்எல்சி நிறுவனம் போன்ற இடங்களில் சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் வருவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதே மக்களின் விருப்பம். இந்த தொகுதியை ஒரு சிறப்பான தொகுதியாக மாற்றியிருக்க முடியும். கடந்த காலங்களில் கடந்த 50 வருடங்களாக இந்த பாராளுமன்றத்தில் எந்த பணிகளும் குறிப்பிட்ட தகுந்த அளவுக்கு நடக்கவில்லை என்பதை வருத்தத்தோடு கடலூர் மக்களின் சார்பாக பதிவு செய்ய விரும்புகிறோம். தேர்தலின் போது வாக்குறுதி கொடுக்கிறார்கள், எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை என்பதை கடலூர் மக்கள் சார்பாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு கடலூரில் மத்திய அரசால் செய்யப்பட வேண்டிய திட்டங்கள் ஏராளமாக இருக்கிறது. அதை நிச்சயமாக கடலூருக்கு தான் கடலூர் மக்கள் பயனடைவார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால் சென்னை பாண்டி கடற்கரை இது கடலூர் ரயில் பாதை என்பது கிட்டத்தட்ட 77ஆம் ஆண்டு அந்த திட்டம் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 87 ரிவைஸ் பண்ணி திருப்பி ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ஆனால் இதுவரையில் அதற்கான எந்த முன்னெடுப்பும் செய்யப்படவில்லை. போன வருஷம் 1000 ரூபா ஒதுக்குனாங்க, இந்த வருஷம் 200 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. பட் இப்போ இந்த திட்டத்தின் மதிப்பீடே கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய்க்கு மேலே போகும் போல இருக்கு. அப்போ அதை செயல்படுத்தினால் எவ்வளோ ஒரு மிகப்பெரிய பயணிகள் போக்குவரத்தும் சரக்கு போக்குவரத்துக்கும் அந்த ரயில் பாதை உபயோகரமாக இருக்கும். கடலூரோட பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அதை வரப்போகிற பாராளுமன்ற உறுப்பினர் அழுத்தம் கொடுத்து அதை உடனடியாக நிறைவேற்றுவதற்கான ஏற்பாட்டை என்பதை செய்ய வேண்டும். கடலூர் ஒரு மிகப்பெரிய துறைமுகம், ரோமபுரியோடு வர்த்தகம் பண்ண ஒரு பழங்கால துறைமுகம். அந்த துறைமுகத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் இன்னைக்கு நடக்குது. ஆனால் எதை ஒட்டி நடக்குது அப்படின்னா, பெரிய முதலாளிகளுக்கு சாதகமாக இருக்கும் வரையில் அது சரக்குகள் கையாளும் துறைமுகமாக தான் மாற்றப்படுகிறது ஒழிய பயணிகள் பயணிக்கிற துறைமுகமாக அது மாற்றப்படவில்லை.
சென்னையிலிருந்து கொழும்புக்கு கப்பல் போக்குவரத்து இருக்கும்போது ஏன் கடலூரிலிருந்து கொழும்புக்கு கப்பல் போக்குவரத்து ஏற்படுத்தக்கூடாது? நிச்சயமாக பயணிகள் போக்குவரத்துக்கு வந்து அவங்க வந்து நாட்டி ஒரு விழாவே நடத்தினாங்க. ஆனால் அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. வரப்போகிற பாராளுமன்ற உறுப்பினர் வந்து பயணிகள் போக்குவரத்துக்கான துறைமுகமாக அதை மாற்ற வேண்டும் என்பதை வந்து மிகவும் அழுத்தத்தோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வட மாநிலங்களில் ஆயுஷ்மான் திட்டத்திற்கு கொடுக்க போகிற முக்கியத்துவம் என்பது வந்து இந்த தமிழ்நாட்டில் கொடுக்கப்படவில்லை, குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் கொடுக்கப்படவில்லை. நிச்சயமாக அந்த பிரதம மந்திரியின் ஆயுஷ்மான் திட்டம் வந்து இந்த கடலூரில் வரப்போகிற பாராளுமன்ற உறுப்பினர் வந்து செயல்படுத்த வேண்டும். மக்களின் விருப்பங்களை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் என உறுதி கூறும் தங்கர் பச்சான், கடலூர் பகுதியில் அதிகமாக உள்ள போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுப்பேன், வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள் வர முயற்சி செய்வேன் என உறுதி அளிக்கிறார். மேலும் கிழக்கு கடற்கரை சாலை தொடர்வண்டி திட்டத்தை நிறைவேற்றுவேன், காலநிலை மாற்றத்தினால் பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்பதால் அது குறித்தும் நாடாளுமன்றத்தில் பேசுவேன் என்கிறார். இதற்கு முன்பு நடந்து முடிந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த வேட்பாளரை யாருக்காவது தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? அவர் யாரையாவது நம்ம தான் சந்திக்கல, வேற யாரையாவது பார்த்துருக்காரா? என்ன கிடைச்சிருந்த அந்த ஆண்டுகளில்? மீண்டும் மீண்டும் அப்படிப்பட்டவர்களே அவங்க தேர்தலில் நிறுத்துவார்கள். என்னுடைய மக்களுக்கு இந்த செய்தியை இங்கே கொண்டு போய் புரிய வைக்கணும். இந்த மண்ணிலே பிறந்த இங்கே வளர்ந்த நம்ம நினைச்சா எந்த நேரமும் சந்திக்கலாம் நம்முடைய வேட்பாளரை. அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் தான் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுத்தி இருக்கு. அவர் வந்து தெரியாதவர் இல்ல, இருக்கிற அத்தனை தமிழர்களுக்கும் தெரிஞ்ச ஒருத்தர். நீங்க நினைச்சா அவருடைய போன் நம்பர் இருக்கு, நீங்க கூப்பிட்டு எந்த நேரமும் பேசலாம், என்னவும் கேட்கலாம். அதை அவர் புரிஞ்சுக்குவாரு. அவர் படம் மாதிரியே தான் அவர் எளிமையா இருப்பாரு அப்படிங்கறத நீங்கெல்லாம் தம்பிகள்லாம் சொல்லணும். இவ்வளவு காலம் இருந்த அரசியலை கடந்து நாம கடந்து போகக்கூடிய அரசியல் வேற. என் மக்களுடைய பிரச்சனையை ஒவ்வொன்னா நான் தீர்ப்பேன். இதுவரை இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய கோரிக்கைகள் குறித்து பேசி கடலூர் தொகுதிக்கு எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை. மாறாக மக்களை பாதிக்கக்கூடிய திட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்களின் மனக்குமுறல். அதை எதிர்த்து கேட்கக்கூட ஆளில்லை என்று கூறும் தங்கர் பச்சான், தான் நாடாளுமன்ற உறுப்பினரானால் கடலூர் மாவட்டம் முழுவதும் வளர்ச்சி பெற நடவடிக்கை எடுப்பேன் என உறுதி கூறுகிறார். எனவே கடலூர் நாடாளுமன்ற தொகுதியை மேம்படுத்தக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினராக தங்கர் பச்சான் இருப்பார் என மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்றனர்.